இந்த மருத்துவர்களை குறித்து ஆய்வு செய்ய செய்தி சொல்கிறாங்க. மருத்துவர்களும் ஆச்சரியம் அடைகிறார்கள், இப்படியெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் நரம்புகள் உடலுக்கு மத்தியில் பின்னப்பட்டுள்ளது, எப்படியெல்லாம் இரத்த ஓட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்போ ஆச்சரியமாக இருக்குது? அறிவியல் வளர்ந்த காலத்தில், இந்த நூற்றாண்டில் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஒரு சைக்கிளை எடுத்துட்டோன்னு வச்சுங்க, சைக்கிள் ஒன்று இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் சைக்கிளாக வந்துச்சு. அப்போ அதில் ஒரு சின்ன ஒரு மோட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணான், மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணி வந்துச்சு. அப்புறம் என்ன செய்யப்பட்டு அதில் கொஞ்சம் வசதிகள்லாம் ஏற்படுத்தப்பட்டு பெரிய மோட்டராக்கி சிசிக்கள் பெருசாகி பைக்கே கார் மாதிரி வந்துடுச்சு. எவ்வளோ தூரம் பயணித்தாலும் உங்களுக்கு இடுப்பு வலி வராது, உடல் வலி வராது அப்படிங்கிற அளவுக்குலாம் பைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? ஒரே நாளில் நடந்த வளர்ச்சியாது. அப்படியே படிப்படியாக சைக்கிள் வந்துச்சு, சைக்கிள்லேருந்து ஒரு சின்ன மோட்டர் பொருத்தப்பட்டுச்சு. அப்புறம் என்ன செய்யப்பட்டுச்சு? அடுத்த கட்டத்துக்கு போணுச்சு, அடுத்த கட்டத்துக்கு போணுச்சு. இப்படி தான் வளர்ந்தது. மனித உடல் அப்படியா? ஒரு 1000 ஆண்டுகள் மனிதன் வெறும் சாதாரணமாக இருந்தால், இப்போ தான் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி இதயம் என்ற ஒரு பொருளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இதயத்தை உள்ளே பொருத்தி இந்த இரத்த ஓட்டங்களை சரிப்படுத்தினார்கள் சொல்ல முடியுமா யாராவது? இது எப்போ படைக்கப்பட்டது? இன்றைக்கு நமக்கு ஆச்சரியம் அளிக்கிறது உடல் உறுப்புகள் எல்லாம். ஆனால் இது அல்ல. இன்றைக்கி அறிவியல் விஞ்ஞானம் மிகைத்து நிற்கக்கூடிய நேரத்தில், அறிவியல் மிகப்பெரிய உச்சம் தொட்ட நேரத்தில் இந்த உடல் உறுப்புகளின் இயக்கம், உடலின் இயக்கம், கண்ணின் இயக்கம், உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளின் இயக்கம் ஆச்சரியத்தை அளிக்கிறது. ஆனால் இந்த உறுப்பெல்லாம் எப்போ படைக்கப்பட்ட உறுப்பு? அறிவியல் வளர்ந்த பின்பா? 100 ஆண்டுக்கு முன்னாடியா? ஒரு 500 ஆண்டுக்கு முன்னாடியா? அல்லாஹ் எப்போது மனிதனை படைத்தானோ அப்போவே அல்லாஹ் படைச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்போது படைத்தானோ அப்போ என்ன செஞ்சிட்டான்ல, மனிதன் உடலில் உள்ள எல்லா இயக்கங்களையும் உறுப்புகளையும் அல்லாஹ் படைச்சிட்டான். இன்றைக்கு நீங்கள் அந்த உறுப்பை போய் பார்க்குறீங்க, மருத்துவர்கள் ஆய்வு செய்கிறீங்க, அதில் உள்ள குறைபாடுகளை களைகிறீங்க, அதில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி அறிவியல் விஞ்ஞானம்லாம் வளர்ந்துருச்சு. இது ஒரு பெரிய விஷயமா பார்க்குற விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், டாக்டர்கள், மனிதன் நம்ம கூட பெருசாக பார்க்குறோம். எப்படி சிந்தித்திருக்க வேண்டும் இதை? இன்றைக்கி நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோமே, இந்த நூற்றாண்டில் ஆச்சரியமாக தெரியுத. மனிதகுலம் தோன்றியதிலிருந்து இந்த உறுப்பு இது உள்ளே இருக்க, இந்த உறுப்பை யார் டிசைன் பண்ணியிருப்பா? யார் இதை படைத்திருப்பா? இந்த மனிதனை எவ்வாறு உருவாகியிருப்பான் மனிதன்? இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? கல்வியாளர் என்று சொன்னால் இதை யோசித்தால் அவனுக்கு விட எங்கே வந்துடும்? படைப்பாளன் ஒருவன் தான் இருக்க முடியும். தன்னால் இப்படிலாம் உருவாக முடியாது. அப்போ மனிதன் மட்டும் எப்படி தன்னால் உருவாகி இருக்க முடியும்? இத்தனை நேர்த்தியாக, இத்தனை நரம்புகள், இத்தனை எலும்புகள், இத்தனை உறுப்புகள் எல்லாம் வைத்து ஒவ்வொன்றும் சரியாக இயங்கக்கூடிய விதத்தில் எப்படி அதை செய்ய முடியும்? தன்னால் உருவாகி இருக்க முடியும்?